97வது காரிகை. அனுமாத்ரேபி வைதர்ம்யே ஜாயமானே விபஸ்சிதஹ அசங்கதா சதா நாஸ்தி கிமுதா வரணச்யுதிஹி. இந்த காரிகைகளில் கௌடபாதர் ஆத்மாவினுடைய அசங்க சொரூபத்தை கூறிக்கொண்டு வருகின்றார். அத்வைதத்தில் மட்டும்தான் பூர்ணமான அசங்கம் என்பது சித்திக்கும். துவைதம் என்று ஒன்று இருந்தால், ஆத்மாவுக்கு புறம்பாக எங்காவது ஒன்று இருந்தால் அதனுடைய இருப்பே ஆத்மாவினுடைய அசங்கத்திலிருந்து நீக்கிவிடும். அதை இங்கு கூறுகின்றார். அணுமாத்ரே அபி வைதர்ம்யே. வைதர்மியம் என்றால் பேதம். அணுமாத்திரமாவது பேதம் இருந்தால் ஜாயமானே, அந்த பேதம் தோன்றினால் அது யாருக்கு தோன்றும்? அவிபஸ்சிதக, அஞ்ஞானியிடம், அஞ்ஞானிக்கு அணுமாத்திரமாவது பேதம் தோன்றினால் சதா அசங்கதா நாஸ்தி, பிறகு எப்பொழுதும் அசங்கத்துவம், அசங்கமாக இருக்கின்ற தன்மை என்பது கிடையாது. காரணம் என்ன? பேதம் என்று தோன்றிவிட்டால் சங்கம் என்பது ஏற்பட்டுவிடும். இங்கு சங்கம் என்றால் ஸ்தூலமாக ஒரு பொருளும் இனியொரு பொருளும் சேருவதுதான் சங்கம் என்று பொருள் அல்ல. ஒரு பொருள் நம்மை விட்டு மிக தொலைவில் இருக்கலாம், அதை சிந்திக்கும் பொழுதே அந்த பொருளோடு நமக்கு சங்கம் வந்து விட்டது. அந்த சங்கம் துவேஷ ரூபமாக, பொறாமை ரூபமாக, காம ரூபமாக இருக்கலாம். ஆகவே துவைதம் எனக்கு அந்நியதாக ஒன்று என்று தோன்றிவிட்டாலே அப்பொழுது அசங்கம் என்ற தன்மை கிடையாது. கிமுத ஆவரணச்சுதிகி. கிமுத என்றால் பிறகு எப்படி, கிமுத என்றால் எப்படி, ஆவரணச்சுதிகி. சுதி என்றால் நீக்குதல், நாசம். ஆவரணத்தினுடைய நாசம் பிறகு எப்படி ஏற்படும் என்றால் ஏற்படாது. அஞ்ஞானிகளினுடைய அஞ்ஞானம் தொடர்ந்திருக்கும். பிறகு மேலும் கௌடபாதர் கூறுகின்றார். அலப்தாவரணா சர்வே தர்மா பிரகிருதி நிர்மலாஹ ஆதௌ புத்தாஸ்ததா முக்தாஹ புத்யந்த இதி நாயகாஹ. இங்கு கௌடபாதர் குறிப்பிடுகின்றார், ஆத்மா சுபாவமாக எதனாலும் மூடப்படவில்லை, தூய்மையாக இருக்கின்றது என்று இங்கு குறிப்பிடுகின்றார். சென்ற காரிகையில் ஆவரணச்சுதி எப்படி ஏற்படும், ஆவரணத்தினுடைய ஆத்மா மறைக்கப்பட்டுள்ளது, அந்த மறைப்பினுடைய நாசம் எப்படி ஏற்படும் என்ற ஒரு கேள்வி கேட்டார். அப்பொழுது என்ன சந்தேகம் வரலாம்? ஆத்மா ஒரு காலத்தில் மூடப்பட்டிருக்கின்றது, பிறகு அது நீக்கப்பட வேண்டும் என்ற சந்தேகம் வரும்பொழுது இங்கு என்ன கூறுகின்றார்? சம்சாரம், பந்தம், மோக்ஷம், ஞானம், அஞ்ஞான நிவிருத்தி
இப்படிப்பட்ட அனைத்து விவகாரங்களும் அவித்யைக்குள்தான் இருக்கின்றது. அவித்யா பூமிக்குள்தான் இவ்விதமான சாஸ்திரிய லௌகிக விவகாரங்கள் நடக்கின்றது. உண்மையில் ஆத்மா மூடப்படவும் இல்லை. அதை இங்கு கூறுகின்றார். சர்வே தர்மாகா, சர்வே என்றால் அனைத்து, தர்மாகா ஜீவர்கள், எல்லா ஜீவர்கள் உண்மையில் அலப்த ஆவரணாகா. அலப்த ஆவரணாகா என்றால் மூடப்படாதவர்கள், அறியாமையினால் மறைக்கப்படாதவர்கள். எல்லா ஜீவர்களும் உண்மையில் அறியாமையினால் மறைக்கப்படாதவர்கள். இது எப்படி என்றால், சூரியன் எப்பொழுதும் மேகத்தினால் மறைக்கப்படாதவன் என்று சொன்னால் என்ன பொருள்? அவ்வப்பொழுது மேகத்தினால் மறைக்கப்பட்டது போல் தெரிகிறதே என்றால், சூரியன் மேகத்தினால் மறைக்கப்படவில்லை. பிறகு மேகமானது சூரியனை மறைக்கவில்லை, நம்முடைய திருஷ்டியைத்தான் மறைத்துள்ளது. சூரியனை மேகம் மறைக்கணும்னா மேகம் சூரியனை விட பெரிதாக இருக்க வேண்டும். அப்படி அஞ்ஞானம் ஆத்மாவை மறைக்கிறது என்றால் அந்த அஞ்ஞானம் ஆத்மாவை விட பெரிதாக இருக்க வேண்டும். அப்படி அல்ல. ஆகவே அலப்த ஆவரணாக. பிறகு என்ன ஞானம், என்ன மோட்சம் என்றால், ஏதோ விவகாரத்திற்கு இதை நாம் சொல்லி வருகின்றோம். உண்மையில் ஆத்மா அஞ்ஞானத்தினாலும் மூடப்படவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். அஞ்ஞானத்தினால தான் ஆத்மா மூடப்பட்டிருக்குன்னு கூறுவோம். இறுதியில் என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த அஞ்ஞானத்தையும் ஆத்மா பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளது என்று புரிந்து கொள்கின்றோம். பிறகு முதல்ல என்ன சொல்லுவோம்? சித்த சுத்தி வேணும், சுத்தி வேணும், சுத்தி வேணும் என்று சொல்வோம். இப்பொழுது கௌடபாதர் என்ன சொல்றார்? பிரகிருதி நிர்மலாகா. இங்கு பிரகிருதி என்றால் ஸ்வபாவமாக, நிர்மலாகா தூய்மையானவர்கள், ஸ்வபாவமாகவே தூய்மை சொரூபமானவர்கள் அனைத்து ஜீவர்களும். ஸ்வபாவமாகவே அஞ்ஞானத்தினால் மறைக்கப்படாதவர்கள். பிறகு எதுக்கு சுத்தி என்றால் அதுவும் விவகாரத்தில் தான் இருக்கின்றது. மனதை ஏதோ தூய்மைப்படுத்துகின்றோம். நம்ம கடைசியில் என்ன சொல்ல போகிறோம்? மனதே அசுத்தின்னு சொல்ல போகிறோம். பிறகு மனதே அசுத்திங்கிற இடத்துல எது தூய்மைப்பட வேண்டும்? ஆத்மா என்றைக்கும் சுத்தமானது, அனாத்மா என்னைக்கும் அசுத்தமானது. கடைசியில் யோசித்து பார்த்தா தூய்மைப்படுத்துறதுக்கு பொருளே கிடையாது. பிறகு இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறமேன்னா அது அவித்யினால். இப்போ பிரகிருதி நிர்மலாகா. பிறகு ஆதௌ புத்தாகா. ஆதௌ புத்தாகா என்றால் ஆரம்பத்திலிருந்தே அனைத்தையும் அறிந்து கொண்டு வருகிறது. நித்திய ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபாகா என்று பொருள். ஆதௌ என்றால் இங்கு நித்தியம் என்று பொருள். என்றும் புத்தாகா என்றால் அறிவு சொரூபம். ததா முக்தாகா அதுபோல், ததா அதுபோல் ஜீவர்கள் என்றும் முக்தி சொரூபமானவர்கள், என்றைக்குமே முக்தர்கள்தான். முக்தாகான ஜீவர்கள் என்றுமே முக்தியை அடைந்தவர்கள்தான். அப்போ என்ன சொல்கிறார்? எல்லா ஜீவர்களும் ஞானிகள்தான், முக்தர்கள்தான், தூய்மையானவர்கள்தான். அப்படி இருக்கையில் ஒருவன் நான் தூய்மையை அடைந்தேன், ஞானத்தை அடைந்தேன், சம்சாரியாக இருந்தேன், முக்தியை அடைந்தேன் என்றெல்லாம் கூறுகின்றார்களே, அது என்ன? பதில் கூறுகிறார். புத்தியந்தே இதி நாயகாகா. நாயகாகா என்றால் ஞானிகள், நாயகாகா ஞானிகள். புத்தியந்தே இதி என்றால் விவகாரத்தில் நாங்கள் அறிகின்றோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள்.
நாங்கள் தூய்மையை அடைந்தோம், நாங்கள் சாதனை செய்தோம், நாங்கள் முக்தியை அடைந்தோம் என்றெல்லாம் விவகாரத்திற்காக அவர்கள் கூறுகிறார்கள். புத்தியந்தே என்றால் அறிகின்றார்கள். நாயக்கர்கள், ஞானிகள் இதி என்றால் இவ்விதம், விவகாரத்திற்காக இவ்விதம் பேசுகிறார்கள். அந்த வார்த்தையில் தாத்பரியம் இல்லை. இதற்கு உதாரணம் சைலாகா திஷ்டந்தி என்று சொல்வார்கள். திஷ்டந்தி என்றால் நிற்கின்றன, சைலாகா என்றால் மலைகள், பர்வதாகா மலைகள் நிற்கின்றன என்று சொல்கின்றோம். சூரியக பிரகாசதே, சூரியன் பிரகாசிக்கின்றான் என்று சொல்கிறோம். மலைகள் நிற்கின்றன என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் கிடையாது. எதை நிற்கின்றது என்று சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் அது ஓடி இருக்கணும், ஒரு காலத்தில் அமர்ந்திருக்கணும், அப்பொழுதுதான் நிற்கின்றதுன்னு சொல்ல முடியும். டேபிள் இப்பொழுது பேசவில்லை என்று நாம் சொல்ல முடியுமா? என்னைக்காவது பேசியிருந்தால்தான் இன்னைக்கு பேசவில்லைன்னு சொல்ல முடியும். அப்படி மலைகள் எப்பொழுதாவது ஓடி இருந்தால் நிற்கின்றன என்று சொல்வோம். ஆனால் என்றுமே அது ஓடவும் இல்லை, நிற்கவும் இல்லை. ஆனால் விவகாரத்திற்கு பயன்படுத்துகின்றோமோ அதற்கு உண்மையான பொருள் இல்லையோ, அதே போல்தான் ஞானிகளை பொறுத்தவரை தூய்மை அடைதல், பிறகு பந்தப்படுதல், முக்தி அடைதல், அஞ்ஞானத்தினால் மூடப்படுதல், இவைகளெல்லாம் சத்தியமாக இல்லை. மோக்ஷம் விவகாரம் வரைக்கும் எல்லாமே மித்தியா, இருக்கிறது பரபிரம்மன் மட்டும்தான். சம்சாரமும் மித்தியா, பந்தமும் மித்தியா, மோக்ஷமும் மித்தியா, மோக்ஷத்திற்கான சாதனைகளும் மித்தியா. அப்படி என்றால் நான் ஒன்றும் செய்யவில்லையே என்றால் மித்தியா பந்தத்திலிருந்து மித்தியா மோட்சத்தடைகிறதுக்கு மித்தியா சாதனைகளை பயன்படுத்துகின்றோம். எல்லாமே விவகாரம் மித்தியாவாக இருக்கின்றது. பிறகு எது சத்தியம்? பரபிரம்ம ஒன்றுதான் சத்தியம் என்று இந்த காரிகைகளில் அனைத்து விவகாரங்களும் அவித்யா பூமியில் நடக்கின்றது. அவித்யா பூமினா அவித்யாவுக்குள் நடக்கின்றது. இருப்பினும் விவகாரத்திற்கு இந்த வார்த்தைகளை சொல்கின்றோம், உண்மையில் இதில் தாத்பரியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இனி அடுத்த காரிகை. கிரமதே நகி புத்தஸ்ய ஞானம் தர்மேஷு தாயினக சர்வே தர்மாஸ்ததா ஞானம் நைதத் புத்தேன பாஷிதம். இந்த காரிகையின் சாரம் மீண்டும் ஆத்மா அசங்கஸ்வரூபம், சைத்தன்யம் அசங்கஸ்வரூபம். சென்ற காரிகையில் பார்த்தோம், ஞானியை பொறுத்தவரை அனைத்தும் மித்யாவுக்குள் வருகின்ற விவகாரங்கள். அப்பொழுது ஞானியினுடைய ஆத்மா அசங்கமாக இருக்கும், அஞ்ஞானிகளினுடைய ஆத்மா சங்கமாக இருக்கலாம் அல்லவா என்று கேள்வி வரும்பொழுது இங்கு சொல்கின்றார், ஞானியினுடைய ஆத்மா என்ன சொரூபமோ அதே சொரூபம்தான் அனைவருடைய ஆத்மாவும். காரணம் என்ன? ஆத்மாவுக்குள் பேதம் இல்லை. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். பிறகு எதில் கஷ்டம் இருக்குது? மனதில் தான் சம்சாரம், சம்சார நிவர்த்திகி. ஞானியினுடைய மனது வேறு, அஞ்ஞானியினுடைய மனது வேறு. ஞானியினுடைய உடல் பிராரப்தம், அஞ்ஞானியினுடைய உடல் பிராரப்தம், இதில் வேறுபாடு கிடையாது. சில சமயம் அஞ்ஞானியை விட ஞானிக்கு பிராரப்தம் கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் மனது தான் வேறு. சம்சாரத்தை அனுபவிக்கிற மனசு அஞ்ஞானிக்கு இருக்குது, ஞானிக்கு சம்சாரத்தை அனுபவிக்கிற மனம் இல்லை. ஆனால் ஞானியினுடைய ஆத்மஸ்வரூபமும்
அனைத்து ஜீவர்களுடைய ஆத்மஸ்வரூபமும் ஒன்றுதான் என்று ஞானத்தினுடைய நித்தியத்துவம், ஞானத்தினுடைய சுத்தத்துவம், ஞானம்னா சைத்தன்யம், சைத்தன்யத்தினுடைய ஏகத்துவம் இந்த காரிகையில் சொல்லப்படுகின்றது. முதல் வரிக்கு சென்றால், கிரமதே நகி புத்தஸ்ய, புத்தஸ்ய ஞானியினுடைய, ஞானியினுடைய, இந்த ஞானிக்கு ஒரு அடைமொழி கொடுக்கின்றார். முதல் வரியில் கடைசி சொல் தாயினக. தாயினக என்ற சொல் ஞானியோடு சேர்த்து கொள்ள வேண்டும். தாயினக புத்தஸ்ய. தாயினக என்பதற்கு இரண்டு பொருள். ஒரு பொருள் பூஜைக்குரிய, போற்றுதலுக்குரிய, மேன்மைக்குரிய. ஹெச் நல்லா எழுதி கொள்கிறார்கள் அல்லவா, ஹிஸ் ஹோலினஸ், அதுதான் தாயினக, பூஜைக்குரிய, மேன்மைக்குரிய, தவத்திரு. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், வேறுபாட்டையும் காட்டுகின்றார், ஒற்றுமையையும் காட்டுகிறார். தாயினகன் சொல்வதிலிருந்தே பூஜைக்குரியன்னா மற்ற அஞ்ஞானிகளிடமிருந்து பிரிச்சர்றார். அஞ்ஞானிகளிடமிருந்து பிரிஞ்சிருக்கின்ற ஞானியினுடைய ஞானம் அஞ்ஞானிகளுக்குள் இருக்கின்ற ஞானமும் ஒன்று தான். அப்போ எப்படி இங்கு காட்டுகின்றார், ஞானியிடத்தில் பேதமும் இருக்குது, அதே சமயத்தில் ஞானிக்கும் மற்றவர்களுக்கும் பேதமும் இல்லை. தாயினக என்பதற்கு இனியொரு சொல் எங்கும் வியாபித்துள்ள. தாயினக எங்கும் வியாபித்துள்ள அல்லது பூஜாவதக, பூஜைக்குரிய, எங்கும் வியாபித்துள்ள ஞானியினுடைய புத்தஸ்ய ஞானம், அவர்களுடைய சைத்தன்யம். ஞானம் என்பது ஆத்மாவை குறிக்கின்றது. சொரூபபூதம் ஞானம். பூஜைக்குரிய ஞானிகளினுடைய ஞானம் தர்மேஷு என்றால் விஷயேஷு, எந்த விஷயத்திலும், எந்த பொருள்களிடத்திலும். தர்மேஷு நகி கிரமதே. நகி கிரமதே என்றால் சங்கம் வைப்பதில்லை, தொடுவதில்லை, சம்பந்தப்படுவதில்லை. பூஜைக்குரிய ஞானியினுடைய சொரூபமான ஞானம் எந்த பொருள்களிடத்திலும் சம்பந்தம் வைப்பதில்லை. இப்போ ஞானி அசங்கமாக இருக்கின்றான். ஞானியினுடைய ஞானஸ்வரூபம் அசங்கமாக இருக்கின்றது. இரண்டாவது வரியில் சர்வே தர்மாகா ததா, அவ்விதமே, ததா சர்வே தர்மாகா, அனைத்து ஜீவர்களும், அதுபோலவே அனைத்து ஜீவர்களும். இப்போ ஞானியினுடைய ஞானம் எதோடும் சம்பந்தப்படுவதில்லை. எப்படியோ அப்படித்தான் எல்லா ஜீவர்களுடைய ஞானமும் எதோடும் சம்பந்தப்படுவதில்லை. அதனால தான் ஞானி ஒரு பாபியாகட்டும் யோகியாகட்டும் அனைவரையும் சமமாக பார்க்கின்றான். அந்த கரணத்தின் அடிப்படையில் அல்ல, ஆத்மாவின் அடிப்படையில். அந்த கரணத்தில் பேதம் இருக்குது, ஆனால் அந்த பேதம் அவனுக்கு சத்தியமாக தெரிவதில்லை, அது மித்யாவாகி விட்டது. ஆகவே விவகாரத்தில் எல்லா பேதமும் இருக்கின்றது. அதனால தான் தாயினகன்னு சொல்கிறார். அங்கு ஞானியை பிரிக்கிறார். அதே சமயம் ஞானி என்ன உணர்கின்றான், தன்னுடைய ஆத்மஸ்வரூபமே அனைத்து ஜீவராசிகளினுடைய ஆத்மஸ்வரூபம் என்று இங்கு இறுதியில் ஆத்மாவுக்கு ஞானம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த ஞானம் எல்லோரிடமும் சமமாக இருக்கின்றது. அது ஞானியாக இருக்கலாம், பூஜைக்குரிய ஞானியாக இருக்கலாம், அல்லது அஞ்ஞானியாக இருக்கலாம், எல்லோரிடமும் சமமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஞானத்தை சாஸ்திரம், உபனிஷத் மட்டும்தான் நமக்கு விளக்கும். வேறு யாராலும் இது விளக்கப்படவில்லை. ஞானம் ந ஏதத் புத்தேன பாஷிதம். ஏதத் ஞானம், இந்த ஆத்ம தத்துவம். ஏதத் ஞானம் என்றால் இந்த ஞானம், இந்த ஆத்ம தத்துவம் புத்தேன, புத்தரால்,
கௌதம புத்தரால் ந பாஷிதம் கூறப்படவில்லை. புத்தரால் இந்த ஞானம் விளக்கப்படவில்லை. இங்கு என்ன செய்கின்றார் கௌடபாதர் என்றால், பௌத்த மதத்தை கண்டனம் செய்தார். ஆனால் புத்தரிடம் எது உண்மை என்று கேட்கும் பொழுது புத்தர் மௌனமாக இருந்து விட்டார். புத்தரிடத்தில் எது சத்தியம், எது உண்மை என்ற கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆகவே கௌடபாதர் இங்கு சொல்கின்றார், இந்த ஞானத்தை புத்தர் உணர்ந்திருக்கின்றார், ஆனால் பேசவில்லை. இந்த ஞானம் புத்தரால் பேசப்படவில்லை. எந்த ஞானம்? எல்லோரிடமும் சமமாக நித்தியமாக இருக்கின்ற சைத்தன்யம் புத்தரால் பேசப்படவில்லை. அவருடைய மௌனம்தான் க்ஷணிக விஞ்ஞானவாதம், சூன்யவாதம் என்றெல்லாம் பல மதத்தை உருவாக்கி இருக்கின்றது. இப்போ புத்தேன ந பாஷிதம், இந்த ஞானம் புத்த பகவானால் பேசப்படவில்லை. காரணம் என்ன? இவர் ஆத்ம தத்துவத்தை குறித்து எதுவும் உபதேசம் செய்யாமல் மௌனமாக இருந்து விட்டார். சாதனைகளையெல்லாம் எவ்வளவோ பேசினார், ஆனால் கடைசி பாயிண்டில் என்ன செய்து விட்டார்? மௌனமாக இருந்து விட்டார். ஆகவே இது புத்தரால் பேசப்படவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், புத்தரால் இந்த கருத்து பேசப்படவில்லை. பின்பற்றியவர்கள் புத்தருடைய மௌனத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர புத்தரிடத்தில் நமக்கு பகையில்லை. புத்தரை தவறாக புரிந்து கொண்டவர்கள்தான் வேதாந்தத்திற்கு விருத்தமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த ஞானம் புத்தரால் பேசப்படவில்லை. இனி கடைசி காரிகை. துர்தர்ஷமதி கம்பீரம் அஜம் சாம்யம் விஷாரதம் புத்வா பதமனானாத்வம் நமஸ்குர்மோ யதா பலம். இந்த கடைசி காரிகையில் பரமார்த்த தத்துவத்துக்கு நமஸ்காரம் செய்கின்றார். இது ஒரு விதமான நமஸ்காரம், பிரார்த்தனை. எதைய நமஸ்கரிக்கின்றார் என்றால், ஆத்ம தத்துவ அந்த தத்துவத்தை நமஸ்காரம் செய்கின்றார். மெய்ப்பொருளை நமஸ்காரம் செய்கின்றார். நிர்குண பிரம்ம நமஸ்காரம், ஆத்ம தத்துவ நமஸ்காரம். காரணம் என்ன? இங்கெல்லாம் நிர்குண பிரம்மத்தை கூறி பாரமார்த்திக தத்துவத்தையே பேசிக்கொண்டு வந்தார். அந்த தத்துவத்தினுடைய சொரூபத்தை சொல்லி அந்த தத்துவத்திற்கு எங்களுடைய நமஸ்காரம். கடைசி வரியை பார்த்தால், நமஸ்குர்மோ யதா பலம். நமஸ்குர்மக, நாங்கள் வணங்குகின்றோம். யதா பலம், எங்கள் சக்திக்கு உட்பட்டு. யதா பலம், எங்களுடைய சக்திக்குட்பட்டு எங்களுடைய நமஸ்காரம். எதைய நமஸ்காரம் என்றார்? ஒரு தேவதையையோ அல்லது இஷ்ட தேவதையையோ அல்லது சகுண பிரம்மத்தையோ அல்ல. இப்போ இங்கு ஈஸ்வரன் தத்துவமெல்லாம் கடந்து நிர்குண பிரம்மத்தை நமஸ்காரம் செய்கின்றார். இந்த தத்துவத்திற்கு நமஸ்காரம். இந்த தத்துவம் எப்படிப்பட்டது? முதல் சொல் துர்தர்ஷம். துர்தர்ஷம் என்றால் புரிந்து கொள்வதற்கு மிக கடினமானது. துர்விக்ஞேயம், அறிவதற்கு கடினமானது. துர்விக்ஞேயம், துர்தர்ஷம். அதிகம்பீரம், கம்பீரம்ங்கிற வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம். அவன் ரொம்ப கம்பீரமாக இருக்கான்னு சொல்லி. அதிகம்பீரம் என்றால் மிக மிக கம்பீரமானது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, துஷ்பிரவேசம். துஷ்பிரவேசம் மகாசமுத்திரவத் என்று ஒருத்தர் எழுதுகிறார்.
ஒரு சமுத்திரத்தை கடக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே போல் இந்த தத்துவத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுறது அவ்வளவு சுலபம் அல்ல. இப்போ அதிகம்பீரம்னா இதற்குள்ள நுழைவதற்கு மிக மிக கடினமானது, சாதாரண விஷயம் அல்ல. அதாவது இந்த தத்துவத்துக்குள்ள நம்ம மனசு இயங்கி உள்ள போகிறது அவ்வளவு சுலபம் அல்ல. 10 வருஷம் வேதாந்தம் கேட்டுட்டு என்ன சொல்வார்கள் தெரியுமா? எனக்கு இஷ்ட தேவதை தான் பிடிச்சிது, இந்த நிர்குண பிரம்மெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ 10 வருஷம் வேதாந்தம் படித்ததனுடைய பிரயோஜனம் என்னென்னா இந்த நிர்குண பிரம்மத்தை தியாகம் பண்ணுறது தான் பிரயோஜனம். காரணம் என்ன? மனசு அதுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேங்குது. சகுண பிரம்மன்னா நல்லா இருக்கும், நிர்குண பிரம்மம்னா கடினம். இப்போ அதிகம்பீரம்னா இது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்கிற. துர்தர்ஷம்னா அவ்வளோ சுலபமாக அதை கிரகிச்சிக்க முடியாது. அதிகம்பீரம் இது மிக மிக மேலானது. இதற்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. நமக்கு முன்னாடி எத்தனையோ இரும்பு கதவுகளெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் உடைச்சிட்டு தான் இதற்குள்ளே போகணும். ஒவ்வொரு ராகத்வேஷங்களும் ஒவ்வொரு கதவுகள் போல, அதையெல்லாம் உடைச்சிட்டு இதுக்குள்ளே பிரவேசம் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அதனால் அதிகம்பீரம். இதெல்லாம் என்ன? ஆத்ம தத்துவம் அதிகம்பீரம். காரணம் என்ன? இனி ஆத்ம தத்துவம் வருகின்றது. ஆத்ம தத்துவத்தினுடைய பெருமையை இந்த 2 சொல்லல சொன்னார். இனி எப்படிப்பட்ட தத்துவத்தை நாம் நமஸ்கரிக்கின்றோம்? அஜம், பெறப்பற்றது. அஜம், சாமியம், யூனிஃபார்ம், பேதமற்றது, சமமானது, சாமியம். விஷாரதம், தூய்மையானது, என்றும் பரிசுத்தமானது. அசங்கம், சுத்தம் என்று பொருள். விஷாரதம். பிறகு கடினம் என்று சொன்னாலும் இதை புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இல்லை, இது புரிந்து கொள்ள முடியும், ஆனால் கடினம். அதனால் 2வது வரியில் சொல்கிறார் புத்துவா பதம். புத்துவா என்றால் அறிந்து, பதம் என்றால் இந்த பதத்தை, இந்த தத்துவத்தை அறிந்து. பிறகு மீண்டும் இந்த தத்துவம் எப்படிப்பட்டது? அனானாத்துவம். நானாத்துவம் என்றால் வேற்றுமை, அனானாத்துவம் என்றால் வேற்றுமை அற்றது, இருமை அற்றது, அத்வைதம் என்று பொருள். ஏகம் என்றும் நாம் கூறுவதில்லை. பிரம்மன் ஏகம் என்றால் அது அரையாகலாம், காலாகலாம், ஒன்றாகலாம். அத்வைதம் என்றால் 2 அல்ல என்று நாம் சொல்கின்றோம். இதிலிருந்து 2ம் அல்ல, 1ம் அல்ல. பிறகு என்னன்னா 2, 1ங்கிற நம்பர் எல்லாம் எப்போ வரும்? இருமைங்கிற கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் தான் நம்பரே வரும். இது எண்ணிக்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதனால தான் அந்த அத்வைதம்ங்கிற வார்த்தையிலேயே தாத்பரியம் இருக்குது. ஏகமும் அல்ல, அநேகமும் அல்ல. பிறகு ஏகம் அநேகமும் அனைத்தும் இந்த பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அனானாத்துவம், வேற்றுமை அற்றது. அதாவது அஜம், சாமியம், விசாரதம், அனானாத்வம் பதம், துர்தர்ஷம், அதிகம்பீரம் பதம் புத்வா. இப்படிப்பட்ட பதத்தை அறிந்து யதாபலம் நமஸ்குர்மக, எங்களுடைய சக்திக்குட்பட்டு நாங்கள் அதை நமஸ்காரம் செய்கின்றோம். இப்போ இந்த இடத்துல நமஸ்காரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தத்துவத்தை எங்காவது முன்னாடி வச்சு, இல்லை மாண்டூக்கிய உபநிஷத்தை வச்சு முன்னாடி வச்சு அதுக்கு டெய்லி சாஷ்டாங்கமாக ஒரு 4 நமஸ்காரம் பண்ணுறதா என்றால், இங்கு நமஸ்காரக என்றால் சரண்டர். இந்த தத்துவத்திற்குள் எங்களை ஒப்படைக்கின்றோம், எங்கள் சக்திக்குட்பட்டு இதில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்கு சக்தி இல்லையான்னா இந்த தத்துவத்திலிருந்து கொஞ்சம் கீழிறங்கி சகுண தத்துவத்துக்கு போயிடுறோம். ஆகவே யதாபலம்னா எந்தளவுக்கு அந்த கரணத்தில் சக்தியும் சுத்தியும் இருக்கிறதோ அந்தளவுக்கு இந்த தத்துவத்தில் நிற்க முயற்சி செய்கிறோம். அதுதான் இதனுடைய அர்த்தம். அதனால தான் பெரிய மகான்களையும் எல்லாம் நமஸ்காரம் பண்ணும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த குணமெல்லாம் நமக்கு வரும்.
எதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஆதரமாக பார்க்குறோமோ அது விரைவில் நம்மை அது அடையும், நாம் அந்த சுரூபத்தை ஆகிறோம். இப்போ இங்கே நமஸ்குர்மோ யதாபலம்னா எங்களுடைய அந்தக்கரண சுத்திக்கு ஏற்ற எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த தத்துவத்திலேயே நிற்க முயற்சி செய்கின்றோம். இது வேதாந்த நமஸ்காரம். மற்ற நமஸ்காரம்னு என்ன, ஏதோ அகங்காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அல்லது பகவானுக்காக நெய்வேத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் மற்ற நமஸ்காரம். அத்வைத தத்துவத்துக்கு நமஸ்காரம்னா அத்வைத தத்துவத்தில் நிற்பதற்கு சக்திக்கு உட்பட்டு முயற்சி செய்கின்றோம். அது அங்கே பணிவும் இருக்குது. நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னோம்னா விழுந்துருவோம். நான் நிற்பேன்னு சொல்கிறது விழுந்ததுனால தான் சொல்கிறது. நான் இந்த தத்துவத்தில் நிற்க முடியாதா என்ன, எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் நான் நின்றுருவேன் அப்படி சொல்லும்போதே அவன் விழுந்துட்டான்னு அர்த்தம். அதனால தான் யதாபலம், எங்களுடைய சக்திக்குட்பட்டு இந்த தத்துவத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. நாம் சுருக்கமாக இந்த 4வது பிரகரணத்தினுடைய சாரத்தை பார்க்கலாம். 12 மந்திரங்கள் கொண்டது மாண்டூக்கிய உபனிஷத். அந்த 12 மந்திரங்களை முதல் ஆகம பிரகரணம் என்பதில் கௌடபாதர் 29 காரிகைகளில் விளக்கினார். அங்கு நாம் ஓங்காரத்தின் துணை கொண்டு அத்வைதத்தை நிலைநாட்டினோம். பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் என்று அத்வைதம் ஆகமத்தின் அடிப்படையில் நிலைநாட்டப்பட்டது. பிறகு கௌடபாதர் பிரபஞ்சோபசமம் என்ற சொல்லை விளக்குவதற்காக துவைதத்தின் மித்யாத்துவத்தை நிலைநாட்ட 2வது பிரகரணம் எழுதினார். அது வைதத்திய பிரகரணம். அங்கு யுக்தியை பிரதானமாக பயன்படுத்தி எதை நிலைநாட்டினார்? பிரபஞ்சம் விததம் வைதத்தியம் மித்யா என்று நிலைநாட்டினார். 3வது பிரகரணத்தில் அத்வைத பிரகரணம் என்று பெயரிட்டு அதில் குறிப்பாக ஜெகத்தும் ஜீவனும் தோன்றவில்லை, பிரம்மன் அகாரணம் அஜாதி என்று அஜாதிவாதம் நிலைநாட்டப்பட்டு, பிறகு 3வது பிரகரணத்தில் இனி ஒரு முக்கிய கருத்து வந்தது. அமணீபாவக என்ற நிதித்தியாசன பகுதி அங்கு நாம் பார்த்தோம். இனி இந்த 4வது பிரகரணத்திலும் துவைத மதங்களை நிராகரணம் செய்து மீண்டும் அத்வைதத்தை நிலைநாட்டினார். இனி நாம் கடைசி பிரகரணத்தினுடைய சாரத்தை பார்க்கின்றோம். முதல் 2 காரிகைகள் மங்கள காரிகை. முதல் காரிகையில் நாராயணனுக்கு நமஸ்காரம் செய்தார். அந்த புருஷோத்மனை நிர்குண பிரம்மமாக பார்த்து நமஸ்காரம் செய்தார். 2வது காரிகையில் ஞான யோகத்தை நமஸ்காரம் செய்தார். அஸ்பர்ஷ யோகோவை நாம, அஸ்பர்ஷ யோகத்திற்கு நமஸ்காரம் செய்தார். ஞான யோகத்திற்கு அஸ்பர்ஷ யோகன்னு பேர் கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் யாராவது நமக்கு கஷ்டம் வந்ததுன்னா உடனே அஸ்பர்ஷ யோகம்ங்கிற வார்த்தை மனசில் வரணும். ஏதோடும் நம்மை சம்பந்தப்படுத்தாத அசங்கத்தை கொடுக்கின்ற யோகம், அந்த சாதனைக்கு நமஸ்காரம் செய்தார். முதல்ல பிரம்ம நமஸ்காரம், பிரம்மத்தை எடுத்து செல்கிற சாதனைக்கு நமஸ்காரம். கடைசி காரிகைகளிலும் அந்த பிரம்ம நமஸ்காரத்துடன் முடித்தார். பிறகு 3லிருந்து 5 வரை சத்காரியவாத அசத்காரியவாதத்தை அறிமுகப்படுத்தினார். 3லிருந்து 5 வரை சத்காரியவாதத்தையும் அசத்காரியவாதத்தையும் அறிமுகப்படுத்தினார். இங்கு சத்காரியவாதம் என்றால் இருப்பதிலிருந்து இந்த உலகம் தோன்றியது, காரியம் சத்திலிருந்து வந்தது. இது சாங்கியர்களுடைய மதம். அசத்காரியவாதம் என்றால் இல்லாததிலிருந்து இவை தோன்றியது. அசத்காரியவாதம். 2 பேர் என்ன செய்கிறார்கள்? ஒருவருக்கொருவர் வாதம் செய்து கொள்கிறார்கள். இருக்கிறது எதற்கு தோன்றணும்? அசத்காரியவாதி கேட்குறான்.
சத்காரியவாதி கேட்குறான், இல்லாததிலிருந்து எப்படி தோன்ற முடியும்? இப்படி இருக்கிறது தோன்ற வேண்டாம் என்று ஒருவனும், இல்லாததிலிருந்து தோன்ற முடியாது என்று இருவரும் வாதம் செய்து கொண்டு கடைசியில் அவர்களை அறியாமல் எதை நிலைநாட்டுகிறார்கள்? எதுவும் தோன்றவில்லை என்று அஜாதிவாதத்தை தான் நிலைநாட்டுகிறார்கள். அதை நாம் அங்கீகரிக்கின்றோம் என்று இந்த காரிகைகளில் கூறினார். இந்த ரெண்டு வாதிகளும் வாதம் பண்ணி ரெண்டு பேர் எதை நிலைநாட்டிட்டார்கள்? சிருஷ்டியில் ஒரு விவஸ்தை இல்லை, ஆகவே சிருஷ்டிங்கிறது வெறும் தோற்றம், எதுவும் தோன்ற முடியாது என்ற கொள்கை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். பிறகு 6வது காரிகையிலிருந்து 10வது காரிகை வரை நம்முடைய சித்தாந்தம், அஜாதிவாத சித்தாந்தம், நம்முடைய கொள்கையை இவர் இங்கு குறிப்பிட்டார். நம்முடைய கொள்கை என்ன என்றால் அஜாதம் பிரம்ம, பிரம்மன் அஜாதி, பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவில்லை, பிரம்மனும் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை. நம்முடைய சித்தாந்தத்தை இங்கு நமக்கு ஞாபகப்படுத்தினார். இங்கு நமக்கு புதிதாக சொல்லவில்லை. காரணம், ஆரம்பத்தில் அவர் பரமதத்தை நீக்கவே முயற்சி செய்கிறார். ஆகவே 3வது பிரகரணத்தில் உள்ள சில காரிகைகளை குறிப்பிட்டு நம்முடைய சித்தாந்தத்தை கூறி, ஒரு கால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பிரம்மன் பெறப்பட்டது, பிரம்மனிடமிருந்து எதுவும் வரவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மோக்ஷம் என்பது சம்பவிக்காது, பிறகு பிரம்மன் பெறப்பட்டது என்ற சொல்லும் பொய்யாகிவிடும் என்றெல்லாம் குறிப்பிட்டார். பிறகு 11லிருந்து 13 வரை, 11வது காரிகையிலிருந்து 13 வரை சத்காரியவாத நிஷேதம், சத்காரியவாதத்தை நீக்கினார். சத்காரியவாதம் தவறு என்று காட்டினார். இது சாங்கிய மதத்தை நிராகரணம் செய்தல். அசத்காரியவாதத்தை இவர் நீக்கவில்லை. ஆனால் நாம் வகுப்பில் பார்த்தோம், அசத்காரியவாதம் பொருந்தாது, இல்லாததிலிருந்து இது தோன்றியது என்று நாம் எதையும் சொல்ல முடியாது. ஆகவே அவைகளை இங்கு கௌடபாதர் நீக்கவில்லை. எப்படி தவறு என்று நாம் பார்த்து சத்காரியவாதம் நீக்கப்பட்டது. சத்காரியவாதம் என்பது பரிணாமவாதம். இந்த சத்காரியவாதத்தை நாம் அஜாதிவாதத்திற்கு முன் வரை ஏற்றுக்கொள்கின்றோம். அஜாதிவாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சத்காரியவாதம்தான், அல்லது மாயைக்கும் ஜெகத்துக்கும் சத்காரியவாதம். ஆனால் மாயைக்கும் பிரம்மத்திற்கும் வரும்போது விவர்த்தவாதம் அல்லது அஜாதிவாதம். இந்த சத்காரியவாதி என்ன சொல்கின்றான்? காரணம் பெறப்பட்டது, காரியம் தோன்றியுள்ளது, சத்தியமாக தோன்றியுள்ளது என்று கூறுகின்றான். நம்ம என்ன சொல்கின்றோம்? பெறப்பட்ட காரணத்திடமிருந்து உண்மையான காரியம் தோன்றியது என்று நீ சொல்லி, பிறகு காரணமும் காரியமும் ஐக்கியம் என்றும் நீ சொல்கின்றாய். அப்பொழுது உன்னுடைய காரணம் பிறந்ததாகும் அல்லது உன்னுடைய காரியம் பிறவாததாகிவிடும் என்று காரண காரிய ஐக்கியத்தை கூறி, காரணம் பெறப்பட்டது, காரியம் பிறக்கிறது என்ற உன்னுடைய கொள்கை தவறு. ஆகவே சத்காரியவாதம் தவறு என்று நாம் கூறுகின்றோம். சத்காரியவாதம் தவறு என்று ஏன் கூறுகின்றோம்? நீ காரணம் பெறப்பட்டது என்கிறாய், காரியம் பிறக்கிறது என்கிறாய், இரண்டும் ஒன்று என்றும் சொல்கின்றாய். ஆகவே உன்னுடைய காரணமும் பிறந்ததாகவும் காரியமும் பிறவாததாகிவிடும், இப்படிப்பட்ட தோஷம் வரும் என்று நாம் நீக்கினோம். இனி அடுத்ததாக 14வது காரிகையிலிருந்து 23வது காரிகை வரை காரண காரிய பாவம் எந்த இரண்டு பொருளுக்கும் சம்பவிக்காது என்று நிலைநாட்டினோம். காரண காரிய பாவ அபாவாத் அஜாதிகி, எந்த இரண்டு பொருளுக்கும் உண்மையான காரிய காரண பாவம் சொல்ல முடியாது. இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி, கொஞ்சம் கடினமாகவும் நமக்கு இருந்தது. இந்த பகுதி உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா உதாரணம் சொன்னால் ஞாபகம் வந்துடும். எப்படி என்றால், இங்கு நாம் என்ன நிலைநாட்டினோம்?
எந்த இரண்டு பொருளுக்கும் சத்தியமான காரிய காரண பாவத்தை நிலைநாட்டவே முடியாதுன்னு சொன்னோம். அதில் இப்படி நாம் அந்த இடத்துல விசாரம் செய்தோம் என்றால், ரெண்டு பொருள் ஒன்றுக்கு ஒன்று காரிய காரணமா, அந்யோன்ய காரிய காரணமா என்றால், அப்படி நீ சொன்னால் மகனிடமிருந்து அப்பா தோன்றியதாக வந்துவிடும். ஞாபகம் இருக்கோ? புத்ராத் பிதுகு ஜென்ம பார்த்தோம். இல்லை ரெண்டும் சேர்ந்து வந்தது என்றால் மாட்டினுடைய கொம்பு போல, மாட்டினுடைய கொம்பு சேர்ந்து வருது, ஒன்றுக்கு ஒன்று காரணம் அல்ல. ஆகவே நீ ரெண்டு பொருளுக்கு சம்பந்தத்தை சொல்லணும்னா ஒன்று பூர்வம் இனி ஒன்று பశ్చాத் என்று கிரமம் சொல்லி ஆக வேண்டும். ஒன்று முதல்ல வந்தது இனி ஒன்று பிறகு வந்ததுன்னு கிரமம் சொல்லணும்னு சொன்னோம். அப்படி கிரமத்தை சொல்லும்போது அனாதின்னு சொல்லித்தான் நீ ஆகணும்னு சொன்னோம். பிறகு அவனை அறியாமல் என்ன சொன்னான்? பீஜாங்குரவத் என்று சொன்னான். ஞாபகம் இருக்கோ? அவன் என்ன சொன்னான்? விதை மரத்தை போல. பிறகு நம்ம என்ன பதில் சொன்னோம்? இந்த விதை மரம்ங்கிற உதாரணமானது காரிய காரண பாவத்தை விவஸ்தை இல்லைங்கிறதுக்காக சொல்லப்படுற உதாரணம். இதில் ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மரமும் காரியமாக இருக்குது. ஆகவே மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த சந்ததி நித்தியம்னு சொன்னால் சந்ததின்னு ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு அவஸ்து. ஆகவே எந்த பொருளுக்கும் சத்தியமான காரிய காரண பாவத்தை நிலைநாட்ட முடியாதுங்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கிற உதாரணம் விதை மரம் போல. அதை நீ கொடுக்கிறதுனால உன்னை அறியாமல் எங்களுடைய கட்சியில் நீ சேர்ந்து விட்டாய் என்று நாம் இந்த காரிகைகளில்தான் எதை நிலைநாட்டினோம்? ரெண்டு பொருளுக்கு சத்தியமான காரிய காரண பாவம் நடைபெறாது என்று நிலைநாட்டினோம். இனி 24 28 வரை பௌத்த மத கண்டனம். 24 28 வரை இங்கு என்ன செய்தோம் என்றால், புத்த மதத்தில் முக்கியமான ரெண்டு பிரிவு. ஒன்று ஹீனயானம், இனி ஒன்று மகாயானம். ஹீனயானத்தை சேர்ந்தவர்கள் வெளியே பொருள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மகாயானத்தை சேர்ந்தவர்கள் பாஹ்ய அர்த்தக நாஸ்தி, வெளியே பொருள் இல்லை என்று சொல்கிறார்கள். நாம் இங்கு என்ன செய்தோம்? ஹீனயானத்தின் பக்கம் சேர்ந்துவிட்டு அவனுடைய கருத்தையே எடுத்து மகாயானத்தை சார்ந்தவர்களிடம் நாம் சேர்ந்துவிட்டு அவனுடைய கருத்தை எடுத்து ஹீனயானத்தை சார்ந்தவர்களை நீக்கினோம். வெளியே பொருள் சத்தியமாக இருக்கிறது என்று சொல்பவர்கள் விருத்தி இருப்பதனால் ஒவ்வொரு விருத்திக்கும் ஒவ்வொரு விஷயம் இருந்தாக வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த க்ஷணிக விஞ்ஞானவாதி அல்லது மகாயானத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? விஷயம் கிடையாது, வெறும் விருத்தி தான் என்று சொல்கிறார்கள். அந்த விருத்திங்கிறது ஞானம், அது க்ஷணிகம் என்று சொன்னார்கள். பிறகு இவர்களுடைய கருத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்தோம்? வெளியே பொருள் இல்லை. அதுக்கு நாம் கையாண்ட ஒரு யுக்தி என்னவென்றால், 20 பானை இருக்குது, நமக்கு 20 விருத்தி இருக்குது. ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான், ஒரே ஒரு களிமண் தான். இப்போ ஒரே ஒரு வஸ்து இருக்குது, ஆனால் 20 விருத்தி இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்? விருத்தி இருக்குது, விஷயம் கிடையாது. ஆகவே ஒவ்வொரு விருத்திக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிறகு சொப்பன திருஷ்டாந்தத்திலையும் கனவுலையும் விஷயம் கிடையாது, வெறும் ஞானம் இருக்கின்றது என்ற யுக்தியை கையாண்டோம். பிறகு கடைசியில் என்ன சொன்னோம்? இந்த ஞானம் க்ஷணிகமல்ல, நித்தியம் என்று சித்தம்ங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினோம். சித்த திருஷ்யமும் கிடையாது, சித்தமும் அஜம், இந்த சைத்தன்யமும் பெறப்பட்டது என்று நாம் பௌத்த மத கண்டனம் செய்தோம். இந்த 2 தான் பரமத கண்டனம் இங்கு செய்தார். மற்ற நம்முடைய பகைவர்களை நீக்கினது இந்த 2 தான். இதில் பார்த்தோமேயானால் சத்காரியவாத விஷயத்தில் சிருஷ்டியை பற்றிய பூர்வபக்ஷம் நீக்கப்பட்டது. ஏன்னா அவன் சிருஷ்டியை பற்றி இருக்கிற கருத்து பேசப்பட்டது, அது நீக்கப்பட்டது. பௌத்த மதத்தில் சிருஷ்டியே கிடையாது, ஆத்ம விஷயத்தில் இருக்கின்ற தவறு நீக்கப்பட்டது. ஏன்னா தவறு 2 இடத்துல பண்ணலாம். ஒன்று ஆத்ம விஷயத்தில்,
இனி ஒன்று ஜெகத் விஷயத்தில். ஜெகத் விஷயத்தில் தப்பு பண்ணவன், தப்புலேயே கடைசி தப்பு பண்ணவன் யார் என்றால் சாங்கியன். அதனால் சாங்கியனை நீக்கினோம். ஆத்ம விஷயத்தில் தப்பு செய்தவர்கள் க்ஷணிக விஞ்ஞானவாதிகள். அவர்கள் ஜெகத்து இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆத்ம விஷயத்தில் க்ஷணிகம்னு சொல்லிவிட்டார்கள். ஆகவே வேதாந்தத்தில் ரெண்டே இடம், ரெண்டு இடத்துலையும் தப்பு செய்தவர்கள். ஒருத்தன் சாங்கியன் வெளியே தப்பு செய்தான், பௌத்த மதத்தில் க்ஷணிக விஞ்ஞானவாதி ஆத்ம விஷயத்தில் தவறு செய்தான். ஆகவே இந்த இரண்டும் நீக்கப்பட்டது. இப்போ கடைசி பூர்வபக்ஷம் ரெண்டு இடத்துல இருக்கு. வெளியே சாங்கியன், உள்ளே க்ஷணிக விஞ்ஞானவாதி. ஆத்ம விஷயத்தில் நமக்கு கடைசியாக இருக்கிற பூர்வபக்ஷி க்ஷணிக விஞ்ஞானவாதி, பிரபஞ்ச விஷயத்தில் நமக்கு கடைசியாக இருக்கிற பூர்வபக்ஷி சாங்கியன். ஆகவே தான் இந்த ரெண்டும் நீக்கப்பட்டது. இப்போ இதோடு என்ன ஆயிடுதுன்னா பரமத கண்டனம் முடிந்து விட்டது. இந்த ரெண்டு விஷயத்தில் தப்பான கருத்து வரலாம், ரெண்டு விஷயமும் நீக்கப்பட்டது. இனி 29 முதல் 74வது காரிகை வரை வேதாந்த சித்தாந்தம். 29 முதல் 74 வரை அதற்குள்ள என்னென்ன டாபிக் என்று சுருக்கமாக பார்க்கலாம். 30லிருந்து 32 வரை பந்த மோக்ஷம் மித்தியா, பந்தமும் மித்தியா மோக்ஷமும் மித்தியா என்ற கருத்து வந்தது. 33 முதல் 36 வரை சொப்பன திருஷ்டாந்தத்தின் மூலமாக சைத்தன்யத்துக்கு விஷயமில்லை என்ற கருத்து. கனவை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் எதை நிலைநாட்டினோம்? சைத்தன்யம் நிர்விஷயம். 37 முதல் 41 வரை சொப்பன ஜாகிரத் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு ஜெகத் மித்யா என்று நிலைநாட்டினோம். இதில் சொப்பனம் காரியம், ஜாகிரத் காரணம் என்று பூர்வபக்ஷம் வந்தது. ஆகவே காரணம் சத்தியம் என்று சொன்னான். நம்ம என்ன சொன்னோம்? சொப்பனத்துக்கு தான் ஜாகிரத் காரணம், சைத்தன்யத்திற்கு ஜாகிரத் காரியம் என்று சொன்னோம். பிறகு இனி ஒரு கோணத்தில் காரிய காரண பாவத்தையே நிலைநாட்ட முடியாது என்றும் நாம் கூறினோம். பிறகு 42 முதல் 46 வரை எதற்காக சிருஷ்டி சாஸ்திரத்தில் பேசப்பட்டது என்று கூறினோம். சிருஷ்டியே இல்லைன்னா ஏன் சாஸ்திரம் கஷ்டப்பட்டு சிருஷ்டியை பேசணும்? அதற்கு அங்கு பார்த்த பதில் உபலம்பாத் சமாச்சாராத். நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மேலே அவ்வளவு விஸ்வாசம், பிறகு ஆர்டராக நடந்து வந்ததுன்னு சொன்னால் அது மித்தியான்னு நீக்கிறது கஷ்டமாக இருந்தது. பிறகு பயம் வந்தது. அத்வைதம் ஆத்மநாச பயத்தை கொடுக்கின்றது. இப்போ சாதகன் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அதனால் என்னென்னா, சரி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் பயந்துக்கிறான். அவன் இடத்துல இதெல்லாம் இல்லைன்னா எச்சா பயம் வருது. அப்போ என்னென்னா, சரி இருக்குது என்று சாதகன் பயம் கொள்வதாலும் பிறகு அவர்கள் பக்குவம் அடைவதற்காக படிக்காக சொல்லப்பட்டது. பிறகு 47 முதல் 53 வரை அலாத சாந்தி திருஷ்டாந்தம். அலாத திருஷ்டாந்தம் தீப்பந்தத்தினுடைய உதாகரணம். இந்த உதாகரணத்திலிருந்து என்னென்ன கருத்து பார்த்தோம்னா சுருக்கமாக 2: அலாத ஸ்பந்தனம், அலாத சாந்திகி. அலாத ஸ்பந்தனம்னா தீப்பந்தம் விளையாடும் பொழுது, ஸ்பந்தனம் பண்ணும் பொழுது விதவிதமான தோற்றங்கள், அதுதான் இந்த சிருஷ்டி. அலாத சாந்தி, தீப்பந்தத்தை பேசாமல் வச்சுருந்தோம்னா அங்கு ஒரு தோற்றமும் இல்லை. எப்பொழுதெல்லாம் உலகம் நம்மளை கொஞ்சம் ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ அப்போ தீப்பந்தத்தை நினச்சிக்கணும், ஓ இப்போ கொஞ்சம் அலாதம் ஸ்பந்தனத்தில் இருக்குது. பேசாமல் அமைதியாக இருந்தோம்னா அலாதம் கொஞ்சம் சாந்தியாக இருக்குது. இந்த ஸ்பந்தனங்கிறது தான் சிருஷ்டி, அலாத சாந்திங்கிறது தான் அத்வைதம். பிறகு 54லிருந்து 56 வரை மீண்டும் காரணகாரிய பாவம் இல்லாததனால் சம்சாரம் இல்லை என்று சொன்னார். காரணகாரிய பாவத்தை நிலைநாட்ட முடியாததுனால சம்சாரம் இல்லை. யாவத் தேதுபலாவேஷக, எதுவரைக்கும் ஹேதுவிலையும் பலத்திலையும் ஆவேசம் இருக்கோ
அது வரைக்கும் தான் அது இருக்குனார். நம்ம ஆவேசம் போச்சு, இது காரணம் அல்லங்கிற புத்தி வந்துட்டா அது காரணம் அல்ல. இப்போ ஒருவர் நமக்கு தொந்தரவு கொடுக்குறார், இவர் தான் தொந்தரவு கொடுக்குறாருன்னுங்கிற காரண புத்தி இருக்கிற வரைக்கும் அவர் தொந்தரவு கொடுக்குறார். அவர் தொந்தரவு கொடுக்கலைங்கிற காரண புத்தி போயிடுதுன்னு அவர் தொந்தரவு கொடுக்கல. அப்படி காரணம்ங்கிறது நம்ம மனசில் இருக்கே தவிர வெளியே இல்லை. காரணத்துவ கல்பனா நம்மிடம்தான் இருக்கு என்று சொன்னார். பிறகு 57 முதல் 59 வரை விவகாரம் இந்த அறிவை பிடுங்கிட்டு போயிரும்னு சொன்னார். ஓவர் விவகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த அறிவு நம்மிடம் இருக்காதுன்னு சொல்லி விவகாரம் இந்த நாலேஜ் அறிவை எடுத்து விடும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அப்போ என்ன பண்ணணும்னா அளவாக விவகாரம் வச்சுக்கணும். விவகாரமே இல்லைனாலும் தபோ குணத்துக்கு போயிடுவோம். ஆகவே விவகாரங்கிறது சாதனை, சாத்தியம் அல்ல. பிறகு 60 70 வரை துவைதத்தினுடைய அனிர்வச்சனீயத்துவத்தை பேசினார். இருமை அனிர்வச்சனீயம், ஆகவே மித்யா. 60 70 வரை வாக் மனசோகோ அகோச்சரத்துவம். பிறகு 71 74 வரை கன்க்ளூஷன், முடிவுரை. 2 முடிவுரை அங்கேயும் ஒருக்கா முடிக்கிறார், பிறகு கடைசியிலையும் முடிக்கின்றார், உபசம்ஹாரம் செய்கின்றார். அதில் மீண்டும் அஜாதி தத்துவத்தையே கூறி முடிக்கின்றார். 75 86 வரை 75 86 வரை ஞான பலம், ஞான சொரூபம், மோக்ஷ உபாயம். ஞானத்தினுடைய பலனை கூறினார், ஞானத்தினுடைய தன்மையை மீண்டும் கூறினார், உபாயத்தை கூறினார். உபாயம்ங்கிறது என்ன? ஞானம். இங்கே குறிப்பாக அபினிவேஷகங்கிற கருத்துக்கு மீண்டும் வந்தார். நம்ம மனசில் இருக்கிற அபினிவேஷந்தான் காரணம். அபினிவேஷத்துக்கு லட்சணம் பார்த்தோம். என்ன? இச்சை தீவிரம் அடைந்து விட்டால் அது அபினிவேஷம். பிறகு 87 89 வரை அவஸ்தாத்ரய சாரம். கடைசியில் ஏன் அவஸ்தாத்ரயத்துக்கு வந்தார்? நம்ம மாண்டூக்கிய உபனிஷத்தில் தான் இருக்கும்னு ஞாபகப்படுத்தணுமே, அதனால் அவஸ்தாத்ரய சாரத்தை சொன்னார். சொல்லி ஞானி இவைகளையெல்லாம் அறிகின்றான். பிறகு 90 100 வரை கடைசி 10 காரிகைகள், முடிவுரை, கன்க்ளூஷன். இந்த முடிவுரையில் என்ன செய்தார் என்றால், முதல்ல ஒரு கருத்து சொன்னார். எல்லா வேதாந்த சாஸ்திரத்தையும் ஒரே ஸ்லோகத்தில் அடக்கினார். 90 ஹேய ஞேய ஆப்ய பாக்கியாணி. எதை விடணும்னு தெரிஞ்சுக்கணும், எதை அறியணும்னு தெரியணும், எதை அடையணும்னு தெரியணும், எதை வறுக்கணும்னு தெரியணும். வச்சுக்கலாம், ஆனால் அதை வறுத்து வச்சுருக்கணும். நம்ம இடத்தில் சில பொருளெல்லாம் வீட்டில் வாங்கினோம்னா கிச்சனில் சிலதை வறுத்து வச்சுருப்போம், சிலதை பச்சையாக வச்சுருப்போம், சிலதை அரைச்சி வச்சுருப்போம். அப்படி இந்த உலகத்தில் எதை நீக்கணும், சிலதெல்லாம் நீக்கி சுத்தமாக வச்சுருப்போம். அப்படி எதை அடையணும், எதை அறியணும், இதில் அறியத்தக்கது தான் பிரம்மன், மீதி எல்லாமே மித்தியா அப்படின்னு சொல்லி, பிறகு பிரம்மனிடம் அறியத்தக்கது என்ற பாவனையும் மித்தியா என்று கூறினார். கடைசியில் என்னென்னா பிரம்ம அகம். பிறகு இறுதியாக என்ன சொன்னார்? எல்லாமே விவகாரத்துக்குள்ளே இருக்கிறது தான், அசங்க ரூபமான ஆத்மாதான் சத்தியம், அதுதான் பிரம்மன். அசங்கத்துவங்கிற லட்சணமும் மித்தியாதான். கடைசியில் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால தான் என்னென்னா துர்தர்ஷம் அதி கம்பீரம். இது துர்தர்ஷம், அடைவதற்கு மிக கடினம், அதே சமயத்தில் இது கம்பீரமான தத்துவம், சாதாரணமான விஷயமல்ல. அதனால் என்னென்னா நமஸ்குர்மோ யதாபலம் என்று மங்கள காரிகையுடன் இதை கௌடபாதர் நிறைவு செய்தார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.